ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிஃபென்ஸில் அடுத்த அப்டேட்டான இந்தியன் ராக்கெட் ஃபோர்ஸ் ஐஆர்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐஆர்எஃப் அப்படிங்கிறது ராக்கெட்டுக்குன்னு தனியாக ஒரு இப்போ டிஃபென்ஸில் நிறைய இருக்கு இல்லையா, நேவி, ஏர்ஃபோர்ஸு இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ராக்கெட்டுக்குன்னு தனியாக ஒரு ஒரு ஃபோர்ஸ் உருவாக்குறாங்க. அதில் சில மிசைல்ஸ் வந்து இந்தியா ஏற்கனவே வச்சுருக்காங்க. அது என்ன மிசைல்ஸ்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா பிரளய், பிரம்மோஸு, அதுக்கப்புறமா சில ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸு, இந்த மாதிரி மிசைல்ஸ்லாம் ஆல்ரெடி இந்தியாவில் வந்து இருக்குது. ஸோ அது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணுறதுக்காக சில மிசைல்ஸ் இன்னும் உருவாக்க போகிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஓல்டு சிஸ்டம் பார்த்தோன்னா என்ன மாதிரி சிஸ்டம் அப்படி இருந்துச்சு அப்படின்னா, பாரத் டைனமிக்ஸ் வந்து உருவாக்குவாங்க. அவங்களுக்கு இந்த டெக்னாலஜி கொடுக்குறது யாருன்னா டிஆர்டிஓ வந்து ஒரு டெக்னாலஜியை உருவாக்குவாங்க. பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் வந்து அந்த மிசைல்ஸை வந்து உற்பத்தி பண்ணுவாங்க. இதுதான் இதுக்கு முன்னாடி ஓல்டு இது. இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து அதை மாற்றிருக்காங்க. அதாவது மோனோபொலி அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு டிஆர்டிஓ வந்து பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட், பெல், பாரத் எலக்ட்ரானிக்ஸ், அதானி டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ், பாரத் ஃபோர்ஜி, ஐகாம், சோலார் டிஃபென்ஸ், ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஆர்டரை வந்து பிரித்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இது மூலமாக அந்த ப்ரொடக்ஷனை வந்து அதிகப்படுத்த முடியும். ஒரு வார் வருதுன்னா அந்த நேரத்தில் வேகமாக ப்ரொடியூஸ் பண்ணவும் முடியும். ஸோ ஸ்பீடு, ஸ்கேலபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம். இன்னோவேஷன், புதுசாக டெக்னாலஜிஸ் இன்னும் வேகமாக உற்பத்தி பண்ண முடியும். செல்ஃப் ரிலையன்ஸ், யாரையும் எந்த கண்ட்ரி டிபெண்டன்சி இல்லாமல் நம்மளே ஒரு வார் மாதிரி சுச்சுவேஷன்ஸில் அவாய்ட் பண்ணிவிட்டு சீக்கிரமாக அதை உருவாக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு சேஞ்ச் சமீபத்தில் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கிடையாது, மோனோபொலியாக இருந்துச்சு. ஸோ மேசிவ் மிசைல் கன்செப்ஷன், நீட் ஃபார் லார்ஜர் ஸ்டாக் பேஸ், ஃபாஸ்டர் ப்ரொடக்ஷன் சைக்கிள்ஸ், வேகமாக உற்பத்தி பண்ணுறது, கண்டினியூஸ் அப்கிரேடு. இப்போ ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா அந்த மிசைல்ஸை வந்து, இது எல்லாமே கன்வென்ஷனல் மிசைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தோன்னா ஆல்ரெடி நம்ம பிரளயின்னு சொல்லிட்டு ஒரு மிசைல் இருக்குது, பிரம்மோஸ் இருக்குது, பினாக்கா ராக்கெட் லான்ச்சர்ஸ் இருக்குது, இந்த மாதிரி லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ், சில மிசைல்ஸ் இருக்குது. ஆல்ரெடி சைனா கிட்ட வந்து ஒரு ராக்கெட்ரி ஃபோர்ஸ் ஒன்று இருக்குது, அது மாதிரி பாகிஸ்தான் கிட்டே இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்தியாவும் இப்போ அதை டெவலப் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இந்தியாவில் இருக்க ராக்கெட் ஃபோர்ஸ் ஐஆர்எஃப்னு சொல்கிறது இந்தியன் ராக்கெட்ரி ஃபோர்ஸ். ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் புதுசாக கிடச்சிருக்கா டிஃபென்ஸ் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் இது.